ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் அண்ட் பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவின பன்னீரோட 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பிரெட்டு ஓரங்களில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சாச்சு. இப்போ ஓரங்களில் தண்ணி இல்லைன்னா மைதா மாவு பேஸ்ட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணியை வச்சு தொட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீரை நம்ம சென்டரில் வச்சிடலாம். இப்போ அழுத்தி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளோஸ் ஆகிடும். தண்ணியே நமக்கு போதும், நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டை வந்து நல்லா எக்கில் நல்லா டிப் பண்ணி ஆயிலில் போட்டுடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பன்னீருக்கு பதில் நம்ம முட்டையை கூட வேக வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் பண்ண மாதிரியே முட்டையை கூட நம்ம ரெடி பண்ணி ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த பன்னீர் பிரெட் பாக்கெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் எல்லாருமே செய்கிற மாதிரி ஒரு சுலபமான ரெசிபி தாங்க எல்லா ரெசிபியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.